ஹலோ, இந்த வீடியோவில் NCERT கிளாஸ் 11 சாப்டர் 3 மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணி நம்ம சில கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன் இருக்குல்ல, அதில் அதை ரீட் பண்ணிகிட்ருக்கோம். செக்ஷன் நம்பர் 3.7 அதை வாசிச்சுட்ருக்குறோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இருக்கும். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டியை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அதில் என்னென்ன அப்படின்னா என்ன அர்த்தம், அப்சல்யூட் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அந்த பிளேலிஸ்ட் வந்து கீழே இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோஸ் எல்லாமே கிளாஸ் 11 போன பசங்க, அதாவது ஸ்கூல் 10th முடிச்சுட்டு கிளாஸ் 11 போகிறாங்களா, அந்த பசங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த பேசிஸில் தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த வீடியோஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். போன வீடியோ நம்ம எங்கே விட்டுருந்தோம்னா, we have left at this place, இந்த இடத்துல நம்ம விட்டுருந்தோம். இப்போ இங்கே இருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது நமக்கு ஸோ we arrived this equation, இந்த ஈக்குவேஷன் நம்ம போனதில் வந்துருந்துச்சு. ஈக்குவேஷன் 3.13 is easily interpreted that tells us that as seen from object A. நமக்கு வந்து ஈக்குவேஷன் 3.13 வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இட் டெல்ஸ் அஸ் தட் சீன் ஃப்ரம், யாரை பொறுத்து பார்த்துருக்கணும், ஏஐ பொறுத்து பார்த்துருக்கணும். ஆப்ஜெக்ட் ஹேஸ் பி ஹேஸ் வெலாசிட்டி விபி மைனஸ் விஏ பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் A to B changes steadily by an amount of VB minus VA in each unit of time. ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, எக்ஸ் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, புக்கில் எப்படி இருக்கு, XBAன்னு இருக்கு, இஸ் ஈக்குவல் டு என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு XB at time 0 minus XA at time 0 plus velocity of B absolute minus velocity of A multiplied with time. இந்த ஈக்குவேஷனை தான் அவங்க வார்த்தையாக சொல்லியிருக்காங்க, வேர்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணணும், புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இட் டெல்ஸ் அஸ், நமக்கு சொல்ல வருது, தட் as seen from object A, object B has velocity VB minus VA. அப்படின்னா இது என்னன்னா, velocity of the object B measured from or seen from எவ்வளவு, ஏலேருந்து. இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் இன் அ பைக். நீங்கள் வந்து தரையிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறான், சரி ராமு, நீங்கள் வந்து ஒரு 30 km/h போயிட்டுருக்கீங்க, இது 30 km/h. இது புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்போனா ராமு, நீங்கள் ஓகே யூ ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களோட ஸ்பீடு வந்து ராமு என்ன சொல்லுவாருன்னா 30 km/h. அதாவது ராமு ரெஸ்ட்டில் இருக்கார், ஓய்வில் இருக்கார், தரையில் இருக்கார், கிரவுண்டோட அட்டாச் ஆகிருக்கார். தரையில் நிற்கிறோனாலே கிரவுண்டோட அட்டாச் ஆகிருக்கோன்னு அர்த்தம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு ராமு, இதான் புக்கில் உள்ள கன்வென்ஷன். நம்ம என்ன போடுறோம், வெலாசிட்டி ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு ராமு. என்னது, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம கிரவுண்டில் இருக்கோம், ஸோ அதான் அப்சல்யூட் வெலாசிட்டி. அதனால் எதை எழுத வேண்டாம், ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ராமு, நம்ம ராமு தான் பார்க்குறோம். ஸோ ராமு தரையில் இருக்கார், தரையில் இருந்தாருன்னா வெலாசிட்டி ஆஃப், அவர் தரையில் இருக்காரு, கிரவுண்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ நம்ம அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பைக்கை ஒரு ஸ்பீட் கன் வச்சு, ஒரு ஸ்பீட் கன்னா அந்த போலீஸ் துப்பாக்கிலாம் இருக்குல்ல, லேசர் மாதிரி அடிப்பாங்க, அடித்தாங்கன்னா அது துப்பாக்கி இல்லை, லேசர் கன் அடித்தாங்கன்னா அது வெலாசிட்டி கொடுக்கும்ல. ஸோ அப்படின்னா ராமு, நம்ம உங்களோட ஸ்பீடை ராமு என்ன சொல்லுவார், 30 km/h சொல்லுவார், ஓகே. இதே இது வேறு யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி சொல்லியிருப்பாங்க, இப்போது
இப்போ நீங்களே அதே சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். ஓகே, அதே சிச்சுவேஷன். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க? 30 km/h. ராமு என்ன பண்ணுறாரு? ராமு இஸ் ஆன் த கிரவுண்ட். உங்களை ஸ்பீட் கன் வச்சு அடிக்காரு. 30 km/h வருது ராமு. அதுவே இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓகே, அவர் பேர் நம்ம ஸ்ரீன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் திஸ் இஸ் ராமு. ஸோ இப்போது ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு 50 km/h போகிறார் பைக்கில். அப்படின்னா இது அதாவது என்னென்னா 50 km/h ராமு உங்களையும் அடிக்கிறாரு, என்ன சொல்ல, ஸ்ரீதரையும் அடிக்கிறாரு. அடித்தா என்ன ஆகும்? ஸ்பீட் கன் வச்சு அடித்தா ராமுக்கு என்ன ஸ்பீடு காமிக்கும்னா அவரோட ஸ்பீட் கன் அந்த டிஜிட்டல் மீட்டரில் 50 km/h காமிக்கும். சரியா? ஸோ அப்புறம் உங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு பர்சன் உட்காந்துருக்கார், பைக்கில் போயிட்டுருக்கீங்க. அவர் பேர் நம்ம என்ன வைக்கலாம்? அகில்னு வைக்கலாமா? ஓகே, அகில் வந்து இப்போது ஸ்ரீதரோட ஸ்பீடை சொல்கிறாரு. அவர் கையில் ஒரு ஸ்பீட் கன் இருக்குது. ஸோ அகில் ஸ்பீடை பார்க்கும்போது எவ்வளோ மெஷர் பண்ண மாட்டார்? ஸ்ரீயோட ஸ்பீடை 50ன்னு மெஷர் பண்ண மாட்டார். எவ்வளோ தான் மெஷர் பண்ணியிருப்பார்? 20 km/h தான் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஸ்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு அகில் வந்து என்ன? 50 மைனஸ் 30. ஆன்சர் என்ன? +20. ஓகே, இதுதான் நம்ம வந்து ரிலேட்டிவ். சீன் ஃப்ரம் வெலாசிட்டி ஆஃப் ஸ்ரீ, சீன் ஃப்ரம் ராமு. என்னடா சீன் ஃப்ரம் ராமு என்ன? இட் இஸ் ராமு இஸ் இன் த கிரவுண்ட். ஸோ அவர் என்ன தான் மெஷர் பண்ணியிருப்பார்? 50 km/h மைனஸ் கிரவுண்டில் இருக்கிறதுனால அவரோட வேகம் என்ன? 0 km/h. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 50 km/h தான் வந்திருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். வெலாசிட்டி ஆஃப் நமக்கு ஸ்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு யூ, உங்களை பொறுத்துனா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? அப்போது என்ன தான் வந்திருக்குன்னா 20 தான் வந்திருக்கும். ஸ்ரீ எந்த வெலாசிட்டியில் போகிறாரு? 50 km/h. நீங்கள் எந்த வெலாசிட்டியில் போயிட்டுருக்கீங்க? 30 km/h. டோட்டலாக என்ன வந்திருக்கும்? 20 km/h. ஓகே, ஸோ +20 km/h. நான் சொல்ல வர புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹோப் கெட் த பாயிண்ட். நம்ம டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். நம்ம ஸ்ரீயோட வேகம் என்னென்னா நமக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம், பார்க்க முடியும், நம்மளால் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, let us it tells us that seen from A, object B has velocity VB minus VA because the displacement from A to B has changes steadily by amount. எது மாறிட்டு இருக்கு? இப்போ பாருங்க, இவங்க ரெண்டு வேகமாக மாறி, ரெண்டு பேர் வேறு வேறு வேகத்தில் போகிறாங்கன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன ஆகுது? யாருக்கும் இடையில, ஸ்ரீக்கும் உங்களுக்கும் இடையில, ரெண்டு பேருக்கும் இடையில கூட கேப் இருக்குல்ல, கேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. சரியா? ஸ்டெடிலி பை அமௌண்ட். எந்த அமௌண்ட்டில் மாறுது? ரெண்டு பேருக்கும் இடையில கூடிய கேப்பில் எந்த அமௌண்ட்டில் மாறுதான்? இந்த 20 km/h மாறுது. ஓகே, மல்டிப்ளைடு வித் என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. திரும்பி பாருங்கள், யூ வில் கெட் த பாயிண்ட். We say that the velocity of B with respect to B relative to object A is VB minus VA. ஸோ அதை எப்படி எழுதுறாங்க? VB A is equal to VB minus VA. Similarly, அதே போல் velocity of A to the relative to object B is VA minus VB. சரியா? ஸோ velocity of B relative to A is equal to VB minus VA. velocity of அதை புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க? VBAன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ velocity of A with respect to B என்ன? VA minus VB.
ஸோ விஏபின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இங்கே என்ன கொடுக்குது? ஸோ திஸ் ஈக்குவேஷன், த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ரொவைட்ஸ் யூ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இது வந்து என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. பியுடைய பொசிஷன், பியும் மூவ் ஆகுது, ஏயும் மூவ் ஆகுது. ரெண்டு பொருள், இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் என்னுடைய இடையில் இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, அந்த கேப் இருக்குல்ல, த சேஞ்ச் இன் பொசிஷன், அந்த கேப் இருக்குல்ல, டெல்டா என்ன சொல்ல, டெல்டா எக்ஸ்னு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பு, அதான் டெல்டா எக்ஸ் தான் என்னது, எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ. அந்த எக்ஸ் பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, த சேஞ்ச் இன் பொசிஷன். சேஞ்ச் இன் பொசிஷனாக டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஸோ அப்புறம் நம்ம இதை எப்படி சொல்லலாம், த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஹோப் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியும்னா, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு என்ன 3. அப்படின்னா ஏ மைனஸ் பி என்ன, ஏ மைனஸ் பி, 5 மைனஸ் 3 என்ன 2. ஸோ பி மைனஸ் ஏ என்ன, பி மைனஸ் ஏ. அப்புறம் நமக்கு என்ன வரும், 3 மைனஸ் 5. இப்போ நம்ம இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம், எது பெரிய சிம்பிளோ அதை எடுத்துக்கலாம். ரெண்டு சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 3 மைனஸ் 5 2, பெரிய சிம்பிள், பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ், ஸோ -2. ஸோ அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையே ரிலேஷன் என்ன? இப்போ நான் இந்த 2வை நான் எப்படி மாற்றிக்கலாம் பாருங்களேன். 2னா என்ன, ஏ மைனஸ் பி. ஸோ அப்படின்னா என்ன எழுதிக்கலாம், அந்த 2க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இதுலேருந்து என்ன வருது, பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னடா, மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்படி தானே? ஸோ நம்ம வாட் இஸ் வி, ஏபி, ஏபின்னா என்ன, வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ இது எப்படி எழுதுகிறோம், ஒரு ரீகேப், விஏ மைனஸ் விபி. நம்ம வீடியோஸில் நம்ம என்ன பண்ணுறோம், விஏ இப்படி ஹைஃபன் போட்டு பி எழுதிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, மேசச்சூட்ஸ். கடந்த 13 இயர்ஸாக அவங்க தான் இப்போ நம்பர் 1ல் இருக்காங்க. அவங்க இதில் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோலலாம். ஸோ விபி மைனஸ் விஏ என்ன, ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன. ஆனால் நம்ம புக்கில் இருக்கும் படிச்சாகணும்ல, நம்ம இதில் உள்ள தானே எழுதணும். ஸோ விபி வித் ஏ என்ன, விபிஏ. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு இடையில ரிலேஷன் உருவாக்கணும்னா எப்படி உருவாக்கலாம், ஹவு கேன் வி கிரியேட் அ ரிலேஷன், விஏபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விபிஏ. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ இதுதான் அந்த ரிலேஷன். ஓகே, திஸ் ஷோஸ் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதை மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ now consider some special cases. ஃபஸ்ட்டு என்னென்னா, VB is equal to VA. ரெண்டுமே சேம் வேகம். பொருள் A இருக்குது, அது வந்து 5 km/h போகுது, 5 m/s போகுது. பொருள் B போகுது, ஆப்ஜெக்ட் B போகுது, அதுவும் எதில் தான் போகுது, அதே 5 m/s. These velocities are measured from the ground. கிரவுண்ட்லேருந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ velocities are measured from the ground. அது வந்து சொல்லாட்டினா கூட என்னென்ன எடுத்துக்கணும், கிரவுண்ட்லேருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு போன வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ velocity of A is equal to velocity of P. ஓகே இருக்குது. தென் ஃப்ரம் ஈக்குவேஷன் 3.13 அப்புறம் என்ன இருக்கும், ஈக்குவேஷன் 3.13 என்ன இருக்கும், XB with respect to A at any time t, எந்த ஒரு டைம், இது ஒரு ஃபங்க்ஷன் சரியா, மல்டிப்ளிகேஷன் கிடையாது, எனி டைம் t. ஸோ அது என்னப்பா, என்ன வரும், AXB at time 0 absolute position XA minus time 0 absolute position multiplied with velocity, absolute velocity of B minus absolute velocity of A, அதாவது velocity measured from the ground multiplied with time t. இந்த இதில் என்ன எடுத்திருக்கோம், டைம் t0 வந்து என்னென்னு ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் என்ன ஆகுது, நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. t0 equal to 0.
ஸோ விபி மைனஸ் விஏ இப்போ என்ன ரெண்டுமே சேம் நம்பர் தானே. ஸோ இது 0 ஆயிருமா. ஓ இட் இஸ் 0. ஸோ என்ன ஆகும், அது 0 ஆயிடுச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ், when it becomes 0, 0 multiplied with this t என்னது 0. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இது xb பொசிஷன் ஆஃப் த b at time 0, பொசிஷன் ஆஃப் a at time 0, அது மாறவே மாறாது. எப்பொழுதுமே என்னது, ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு இடைவேளை இருக்குன்னா அந்த இடைவேளை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது. முதல்ல என்ன கேப் இருந்துச்சோ அதே கேப் தான் எல்லா டைமும் ஃபார் எனி டைம் இருக்க போகுது. சரியா. ஸோ இந்த உதாரணம் பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், நம்ம அதான் அங்கே கிராஃபாக கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அங்கே இன்னும் அந்த ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், நம்ம அந்த கிராஃபில் இருக்க தகவலையே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம we are going to plot it. சரியா. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ முதல்ல ஆப்ஜெக்ட் ஏ வந்து முதல் டைமில் 0 டைமில் எங்கே இருக்குது, 10 மீட்டரில் இருக்குது. ஆப்ஜெக்ட் பி எங்கே 0 டைமில் எங்கே இருக்குது, 20 மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட் ஏ அட் டைம் 0 என்ன, ஆப்ஜெக்ட் ஏ அட் டைம் 0 10 மீட்டர், ஆப்ஜெக்ட் பி அட் டைம் 0 என்ன 20 மீட்டர், 20 மீட்டர். ஸோ இப்போ இதை நம்ம வரையலாமா, இதை வரைஞ்சா எப்படி இருக்க போகுது. ஸோ முதல்ல இங்கே 5 10 5 10 15 20 25 30 35 40 45 50. ஸோ ஆப்ஜெக்ட் ஏ எங்கே இருக்குது, 10 மீட்டரில் இருக்குது. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் ஏ இஸ் 10 மீட்டர். ஓகே. ஆப்ஜெக்ட் பி எப்படி இருக்குது, ஆப்ஜெக்ட் பி வந்து அதுவும் ஒரு முயல் மாதிரி எடுத்துக்கலாம், ரெண்டுமே முயல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே இது, ரெண்டுமே ஒரே ஸ்டாமினா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் பி 20 மீட்டரில் இருக்குது. இது எப்போனா இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்துருக்காங்க, டைம் 0, இப்போ தான் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டுமே ரன்னிங் ரேஸில் ஓட விடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஓடும்போது ரெண்டுமே ஒரே வேகத்தில் போகுதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி கம்ப்யூட் பண்ண தெரியணும். வெலாசிட்டி எப்படி கம்ப்யூட் பண்ணுறது, நம்ம வெலாசிட்டி எப்படி கம்ப்யூட் பண்ணலாம்னா ஸ்லோப் வச்சு கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ்டி கிராஃபா, எக்ஸ்டி கிராஃப் வந்து நம்ம வெலாசிட்டி கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ ஏதாவது 2 கோஆர்டினேட் எடுங்க, ஸோ தட் யூ வில் கெட் த வெலாசிட்டி. ஸோ எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஸோ இந்த 1 டைம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 டைம், அப்புறம் 2 டைமில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1 டைம் அண்ட் 2 டைம். ஸோ இந்த செகண்ட் வந்து இந்த இடத்துல கோஆர்டினேட் எடுக்கிறேன், இந்த இடத்துல கோஆர்டினேட் எடுக்கிறேன். ஸோ என்ன வந்திருக்குன்னா 1 செகண்டில் இது வந்து கோஆர்டினேட் எப்படி எடுப்போம், இங்கே 1, இங்கே என்ன இருக்குது 15 இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். 1 செகண்ட், 15 மீட்டர். புரியுதா. அப்படின்னா எக்ஸ் நம்ம இங்கே 1 செகண்ட் பார்க்குறோம், இங்கே 15 மீட்டர் பார்க்குறோம். இங்கே என்ன இருக்குது 2 செகண்ட்ஸ் 20 மீட்டர். ஸோ 2 செகண்ட்ஸ் 20 மீட்டர். ஓகே. 2 செகண்ட்ஸ் 20 மீட்டர், 2 கோஆர்டினேட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டி கிராஃப் தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டி கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு, சீரான வேகத்தில் போயிட்டுருக்கு, யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்கு. ஸோ when it is in uniform motion, v is equal to average velocity. நம்ம எல்லாமே இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் பேசுகிறதுனால ஸோ v வந்து v is equal to என்ன இருக்க போகுது, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஸோ டெல்டா எக்ஸ் என்ன, வாட் இஸ் டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது நம்ம வந்து ஏ ஆப்ஜெக்ட் தானே பேசுகிறோம், ஸ்பீக்கிங் அபவுட் ஏ ஆப்ஜெக்ட். ஸோ பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ அட் எனி டைம் டி மைனஸ் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ அட் டைம் 0. பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ அட் டைம் 0 என்ன 10, இல்லை நம்ம அந்த ஓகே பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ அட் எனி டைம் டி. ஸோ எனி டைம் டி, ஸோ பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ அட் டைம் t0 எடுத்துக்கோண்ணே, t0 அப்படின்னு எடுத்துக்கும். இது வேறு 2 டைம் நம்ம எடுத்துக்க 2 டைம் தானே எடுத்துருக்கோம், ஏதோ 2 டைம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 2 டைமில் பார்க்கும் பொழுது ஸோ ஹியர் t மைனஸ் t0. ஓகே. கொஞ்சம் லைட்டாக ஒரு இது பண்ணுறேன். ஸோ VA இஸ் ஈக்குவல் டு
நம்ம x2 மைனஸ் x1 டிவைடட் பை t2 மைனஸ் t1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன ஆகுது, t1 வந்து நம்ம 2 பாயிண்ட் எடுத்துருக்கோமா, இது 1 மீட்டர் 1 செகண்ட் கமா 15 மீட்டர் 2 செகண்ட் கமா 20 மீட்டர். ஸோ இது 0.1, இது 0.2. ஸோ பாயிண்ட் இது t2, இது x1, t1 x1. ஸோ x2 minus x1 என்ன, x2 minus x1 is 20 minus 15 is 5 meter. So 2 minus 1 is 2 minus 1 is 1 second. ஸோ எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே 5 meter per secondல போயிட்டுருக்கு. ஸோ நைஸ். ஸோ 5 meter per secondல போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸோ 5 meter per secondல போயிட்டுருக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே. நம்ம இப்போ நான் என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், ஹவு டு கம்ப்யூட் அ வெலாசிட்டி ஃப்ரம் அ கிராஃப். கிராஃப்லேருந்து எப்படி வெலாசிட்டி கொடுப்போம். நம்ம நேரத்துக்கு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக வி ஹேவ் டேக்கன் த சேம் 5 meter per second தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேவ் கன்சிடர். ஸோ ரெண்டுமே 5 meter per secondல போயிட்டு இருக்கிறதுனால, அப்புறம் முதல்ல ஒரு 10 meter கேப் இருக்குன்னா அந்த மோஷன் முடிகிற வரைக்கும் 10 meter கேப் தான் மெயின்டைன் ஆக போகுது. நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன், ஹவு டு கம்ப்யூட் velocity, how to compute a velocity for a uniform motion, velocityனால ஆவரேஜ் வெலாசிட்டினால யூனிஃபார்ம் மோஷனுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறது இதில் கற்றுக் கொடுத்தேன். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், therefore the two objects stay at constant distance. ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவேளை முதல்ல என்ன இருக்கோ, ஆரம்பத்தில் டைம் 0ல் என்ன இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ண போகுது, ரெண்டுமே மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ ரேபிட் ஏ வந்து 5 meter per secondல போகுது, ரேபிட் பி வந்து 5 meter per secondல போக போகுது. ரெண்டுமே எப்போமா சந்திக்க வாய்ப்பு இருக்கா, ரெண்டும் ஒரே வேகத்தில் தானே போயிட்டுருக்காங்க. ஸோ சரியா, ரெண்டுமே ஒரே வேகத்தில் போயிட்டு இருக்கிறதுனால தே காண்ட் மீட் அட் எனி டைம், சந்திக்கவே முடியாது. ரெண்டுத்துக்கும் இடையில எப்பொழுதுமே என்ன கேப் தான் இருந்துகிட்ருக்கோம், ரெண்டுமே எப்பொழுதுமே கேப் வந்து 10 meter. ஏன்னா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, ரேபிட் பியை எங்கே வச்சுட்டாங்க, 10 meter தள்ளி வச்சுட்டாங்க. அதனால they don't meet each other. ஓகே. ஸோ வேறு ஒரு டைமில் பார்க்குறோம், இது டைம் 0, ரேபிட் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் இந்த இடத்துலையா இருக்கும். இப்போ 5 meter ஒரு செகண்டுக்கு இருக்குன்னா, இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம், ரேபிட் ஏ வந்து 3வது செகண்டில் எங்கே இருக்கும், 3வது செகண்டில் ட்ராக் த ரேபிட் எங்கே இருக்கும், எங்கே 3வது செகண்டில் ஒரு செகண்டுக்கு 5 meter தாவுது. ஓகே, ரேபிட் 5 meter. ஸோ அப்போ எங்கே போயிருக்கும், ரேபிட் பி 3வது செகண்டில், இது ஃபர்ஸ்ட் செகண்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட். அப்படின்னா 3வது செகண்ட் ரேபிட் எங்கே இருக்க போகுது, இட்ஸ் அட். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து 3rd செகண்டில் எடுக்க போகிறோம். 3rd செகண்டில் எடுத்தால் நம்ம மறுபடியும் வரைஞ்சிடலாம். வரைஞ்சா இதாக அவங்களுடைய எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், நம்ம என்ன வரையலாம். ஸோ 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. இப்போ ரேபிட் எங்கே இருக்குது, முதல்ல 10 meter ஏல இருந்துச்சு, ஏல ரேபிட் இருந்துச்சு, ஏல இருந்துச்சு. இப்போ எங்கே போயிருக்கு, 3 seconds முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 5 meter, அடுத்த செகண்டுக்கு அடுத்த 5 meter. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அட் திஸ் லொக்கேஷன். 10, 20, 10, 15, 20, 25. 25ல் ரேபிட், 25ல் ரேபிட் எங்கே இருக்க போகுது, 25ல் ரேபிட் ஏ வந்து இட்ஸ் கோயிங் டு பி தேர். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேபிட் ஏ வந்து நான் இதை மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ரேபிட் ஏ. இது இந்த ஃபோட்டோ இஸ் அட் 3 seconds. இப்போ ரேபிட் பி எங்கே இருந்திருக்கும், நம்ம இங்கேருந்தே சொல்லிடலாம். இங்கேருந்தே இட் இஸ் கோயிங் டு பி 10 meter அகெட் அப்படி தானே. ரேபிட் பி 10 meter முன்னாடி இருக்க போகுது. ஸோ ஐ ட்ரா த ரேபிட் பி ஹியர். இது மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ த ரேபிட் பி இஸ் பீன் ட்ரான் ஹியர். ஸோ டைம் மாறினாலும் ரெண்டு ரேபிட்டுக்கும் இடையில என்னதான் இருக்க போகுது,
த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், ஒரே இடைவேளை இருக்க போகுது. சரியா? ஃபைன். வி மேட் இட், ஈக்குவேஷனில் போட்டாலும் அதே தான் வரப்போகுது. அண்ட் their position time graph are straight lines parallel to each other as shown in the figure. ஸோ அப்போ நான் ரெண்டுத்தினுடைய பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்க போது, ரெண்டுத்துக்குமே சேம் வெலாசிட்டி இருக்குன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேம் வெலாசிட்டி இருக்குன்னா they are going to be parallel lines. they don't have intersection. ரெண்டும் சந்திக்காது, இணையாக இருக்கும். எது ரெண்டு, நல்லா யோசிச்சு பாரு, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸினுடைய பொசிஷன் அண்ட் டைம் கிராஃப் பேரலாக இருக்க போது when they are traveling in uniform velocity and in the same direction, ஒரே டைரக்ஷன். முக்கியமாக அடுத்த வார்த்தை ஒரே டைரக்ஷன். they should travel in the same direction. அப்படின்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக மெயின்டைன்ஸ். they should என்ன சொல்ல, travel in the same direction and they should have the same speed. ஒரே வேகம் இருக்கணும். ஸோ சேம் வெலாசிட்டி, சேம் டைரக்ஷன் அண்ட் சேம் ஸ்பீடுனா வெலாசிட்டி. ரெண்டு ஷார்ட்டாக சொல்லிடலாம், சேம் டைரக்ஷன். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போது இதிலிருந்து parallel lines, the relative velocity of VA B and VBA is 0 in this case. அப்படி தானே? velocity of relative velocity of A with respect to B is 0, B with respect to A is 0 இந்த கேஸில். ஓகே, ஸோ now here there are still 2 more plots that will complete this session. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் பி. 3 கேஸ் பார்க்க போகிறோம்ல, அந்த கேஸில் அடுத்து இன்னும் 2 கேஸ் இருக்குது. இப்போ கேஸ் பி, இந்த போன கேஸில் என்ன பார்த்தோம், ஏக்கும் பிக்கும் ஒரே வேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா velocity of A is greater than velocity of B. இப்போது அப்படின்னா என்ன அர்த்தம், velocity of A is greater than velocity of B. இப்போ நம்ம இந்த கிராஃபில் நமக்கு ஒரு கிராஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த கேஸ் இந்த சூழ்நிலைக்கான கிராஃபு ஃபிகர் 3.17 இருக்குது. அதுலேருந்து நம்ம இதே டேட்டாவை கேல்குலேட் பண்ணிக்கலாமா, velocity of A என்ன, velocity of B என்ன நம்ம கேல்குலேட் பண்ணிடலாமா? கேல்குலேட் பண்ணிவிட்டு ஸோ தட் இட் would be என்ன அர்த்தம், it would be easy to go with. நம்ம அதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ velocity of A is greater than velocity of B. ஸோ நம்ம கிராஃபில் இருந்து நம்ம velocity of A என்னவும் B என்னவும் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது யூனிஃபார்ம் மோஷன் தானே. ஸோ நமக்கு 2 கோஆர்டினேட் தேவை. நம்ம அப்படின்னா ஸோ 2 கோஆர்டினேட் தேவை. ஸோ வெலாசிட்டி யூனிஃபார்ம் மோஷனா இட் இஸ் ஈக்குவல் டு த ஆவரேஜ் வெலாசிட்டி டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இப்படி யூனிஃபார்ம் மோஷன் கண்டுபிடிச்சோம் பிகாஸ் எக்ஸ்டி கிராஃப் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஆப்ஜெக்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. 2 பாயிண்ட் எடுத்துடலாமா? ஸோ என்னது x2 மைனஸ் x1 பை t2 மைனஸ் t1. இது எல்லாமே எதுக்கு நம்ம பார்க்கணும், ஃபார் ஆப்ஜெக்ட் ஏக்கு பார்க்கணும். சரியா? ஆப்ஜெக்ட் ஏ அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு பார்க்கணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, x2 மைனஸ் x1 t2 மைனஸ் t1. இது யாருக்கு பார்க்குறது, இதாக 2 பாயிண்ட் எடுக்கணும். யூ ஷுட் லுக் ஃபார் ஆப்ஜெக்ட் பி. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏ வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, பி வந்து எதில் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏ ப்ளூ அண்ட் பி பிளாக். இதை 2 பாயிண்ட் எடுக்கலாமா? ஏதாவது 2 பாயிண்ட். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. சரியா? ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா இட் இஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன இருக்குது, 1. இந்த இடத்துல என்ன இருக்குது, 25. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் தர் எனி அதர் பிட். அப்படின்னா நம்ம இங்கேயே எடுத்துடலாம், ஆரம்பத்திலே எடுத்துடலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, 0, 10 மீட்டர். ஓகே, ஸோ இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் 1. ஸோ இது பாயிண்ட் 2 வந்து என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, இட் இஸ் அட் 1 செகண்ட். இந்த இடத்துல எதை காமிக்குது, 30 மீட்டரை காமிக்குது. ஓகே, ஸோ நம்ம வெலாசிட்டி கம்ப்யூட் பண்ணிடலாமா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஏக்கான கிராஃபில் தான் இந்த 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த லைனில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், எந்த 2 பாயிண்ட்னாலும் எடுக்கலாம். வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் எழுதுனதை நான் மட்டும் முதல்ல தனியாக எழுதி காமிச்சிட்டுமா? ஸோ ஃபார் ஆப்ஜெக்ட் ஏ கொஞ்சம் லைட்டாக வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வில் கம்ப்ளீட் திஸ் வீடியோ. ஸோ ஃபார் ஆப்ஜெக்ட் ஏ, என்ன அர்த்தம்,
ஸோ 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். T2 என்ன? T2 is 1 second. So what is x at T2? Position at T2 என்ன? It is at 30 meter. அப்படி தானே அந்த கிராஃபில் அப்படி தானே பாயிண்ட் எடுத்தோம். நான் வேறு மாதிரி மாற்றி எழுதுவேன், ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அந்த நீங்கள் தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. 0 செகண்டில் என்ன எழுத போகிறோம்? 0 செகண்டில் இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எக்ஸ் அட் டைம் 1 என்ன? எக்ஸ் அட் டைம் 1 என்னடா? 10 மீட்டர். ஸோ திஸ் இஸ் x2 x1 T2 T1. இப்போ டெல்டா எக்ஸ் என்ன? டெல்டா எக்ஸ்னா x2 மைனஸ் x1. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் வில் கெட் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் இஸ் வாட்? டெல்டா எக்ஸ் இஸ் 30 minus 10 is 20 meter. So delta t என்ன? 1 minus 0 is 1 second. So what is the velocity of A? So delta x by delta t measured from the data points where the A is moving. A நகரக்கூடிய data pointsலேருந்து எடுத்தால் என்ன ஆன்சர் வருது எனக்கு? 20 meter divided by 1 second. So A யோட வேகம் என்ன இருக்க போகுது? 20 meter per second. சரியா? I hope you get the point. ஆனால் என்ன பியூட்டினா, இங்கே நமக்கு கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? அந்த புக்கில் எக்ஸ்பிளனேஷனே இட்ஸ் பீன் கிவன் இன் சச் அ வே. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். VB மைனஸ் இப்போ நம்ம போகலாம், இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம போகலாம். VB மைனஸ் VA இஸ் நெகட்டிவ். ஏன்? VA is பெருசு. VA is greater value. VA is a greater value. VB is a lesser value. So VB minus VA என்ன? Velocity of B with respect to A என்ன இருக்க போகுது? ஸோ யார் வந்து அதிகமான வேல்யூ? VA. ஸோ VB minus VA is a negative value. நெகட்டிவ் வேல்யூனா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை நெகட்டிவ் வேல்யூ? ஸோ இப்போ இதை அந்த பக்கம் கொண்டு வாங்க. VB minus VAனா ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ இந்த இடத்துல 0 ஆயிடும். 0 greater than VB minus VA. ஓகே, இந்த கொண்டு வந்தால் அப்புறம் இந்த வேல்யூ என்னது? VB minus VA is a lesser than 0. 0 விட குறைவு. 0 தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இட் இஸ் a negative value. ஸோ VB minus VA is negative. One graph is steeper than the other that meets at a common point. ரெண்டு வேறு வேறு வேகத்தில் தானே இருக்குது பாருங்கள். A ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்காரு. சரி, B ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்காரு. ஏன் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்காருன்னா எப்படி தெரியுதுன்னா, அந்த 40 மீட்டரில் அவர் இருக்கார். 40 மீட்டர்லேருந்து அப்படி பொறுமையாக ஸ்லோப்பாக இருக்குது. ஏ வந்து ரொம்ப வேகமாக போகிறார். அதான் ரொம்ப சாய்வு அதிகமாக இருக்குது. அந்த கிராஃப் ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இஃப் எக்ஸ்டி கிராஃப் இஸ் ஸ்டீப்பர், எக்ஸ்டி கிராஃபில் ஒரு கிராஃப் ஸ்டீப்பராக இருக்குன்னா ரொம்ப அப்படி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்குது. ஆங்கிள் வித் இங்கே பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கா, இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா. ஸோ அப்படின்னா எதுக்கு வேகம் அதிகமாக இருக்குது? ஏக்கு அதிகமாக இருக்குது, பிக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரே புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிற, ரெண்டும் வேறு வேறு புள்ளியில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் வேறு. ஓகே, ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் சந்திப்பாங்க. பி பொறுமையாக தானே போயிட்டுருக்காரு, ஏ கொஞ்சம் வேகமாக போகிறாருல்ல, அதனால் என்ன பண்ணுவார்? ஏ வந்து ஓவர்டேக் பண்ணிடுவார். யாரை? பிஏ. ஏதாவது ஒரு இடத்துல காமன் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு புள்ளியில் சந்திச்சிருவாங்க. அதான் இந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் 3. இந்த இடம் they are going to meet. ஓகே, தேர்ட் செகண்டில் they are trying to meet. பார்க்கலாமா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து 20 மீட்டர் per செகண்ட். இதை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி தான் நான் கிராஃப்லேருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஏ 20 மீட்டர் per செகண்ட். அப்புறம் ஆரம்பிக்கும் போது ஏ எங்கேருந்து ஆரம்பிக்குது? 10 மீட்டரில் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அந்த கிராஃபை வச்சு பிக்கு வேகம் என்னென்னா 10 மீட்டர் per செகண்ட் இருக்கான். அவங்க முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கான படம் தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க. ஸோ பி எங்கேருந்து ஆரம்பிக்குது? 40 மீட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. தென் த டைம் அட் விச் தே மீட் இஸ் 3 செகண்ட். 3 செகண்டில் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க. அட் திஸ் இன்ஸ்டன்ட் they are both at position. எந்த பொசிஷனில் இருக்காங்க? மூணாவது நொடியில் ரெண்டுமே எந்த பொசிஷனில் இருக்காங்க? 70 மீட்டரில் இருக்காங்க. இஃப் 2 person மீட், their coordinates are same, the positions are same. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெண்டு பேர் சந்திக்கிற பாயிண்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட், their coordinates are same. மூணாவது நொடியில்
3வது நொடியில் 2 பேருமே சந்திக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் வந்து இந்த பாயிண்ட் வந்து 3,60. ஓகே, 3,60. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கேல்குலேஷன் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எக்ஸ்பி அட் எனி டைம் டி என்னடா, அடுத்து எனி டைம் டி, பி ஆரம்பிக்கிற டைம் என்ன, பொசிஷன் என்ன, 40 மீட்டர். எவ்வளோ வேகத்தில் போகுது, தே ஆர் மூவிங் அட் பி எந்த வேகத்தில் போகுது, இட் இஸ் மூவிங் அட் 10 மீட்டர் per செகண்ட். அப்படி தானே, 10 மீட்டர் per செகண்ட் மல்டிப்ளைடு வித் டைம் டி. அப்படி தானே. ஸோ எக்ஸ்ஏயோட ஈக்குவேஷன் என்ன, இட் இஸ் அட் 10 மீட்டர். ஏ எந்த வேகத்தில் போகுது, ப்ளஸ் 20 மீட்டர் per செகண்டில் போகுது. சரியா, மல்டிப்ளைடு வித் டைம் டி. ரெண்டுமே ஆரம்பித்த டைம், இனிஷியல் டைம் சேம் டைம் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டதுனால இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இஸ் இட் ஓகே? சரி, இப்போ 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா இப்போ அதாவது நம்ம இந்த என்ன சொல்கிறேன், சந்திக்கிற இடத்த நான் என்ன பண்ணுறேன், டி ஸ்டார்னு சொல்கிறேன். நான் இது எல்லா டைமும் குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு. வாட் இஸ் டி ஸ்டார்? டி ஸ்டார் இஸ் அ டைம் வேர் தே மீட். 2 பேர் சந்திக்கும் பொழுது என்ன அர்த்தம், when they meet their coordinates are same. ஸோ their coordinates are same னா என்ன அர்த்தம், at t star time they have the same x. 2 பேர் சந்திச்சிட்டாங்கன்னா என்ன இருக்க போகுது, ஒரே x தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் மோஷன் டயக்ராமில் வரைஞ்சி பாருங்கள். முதல்ல ஒருத்தர் வந்து எதில் ஆரம்பிக்கிறாரு, 10 மீட்டரில் ஆரம்பிக்க, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இப்போ என்னாவது, முதல்ல ஒரு பர்சன் எங்கே இருக்கார், முதல்ல ஒரு பர்சன் இஸ் அட் 10 மீட்டர், அடுத்த பர்சன் இஸ் அட் 40 மீட்டர். அந்த பர்சனுக்கு வேறு கலர் கொடுக்கவா, இது டைம் ஜீரோவில் இந்த படம் 40 மீட்டரில் இருக்கார். ஸோ 3rd செகண்டில் எங்கே போவாங்க, இவர் வந்து எந்த வேகத்தில் போகிறாரு, 10 மீட்டர் per செகண்டில் போகிறாரு. சாரி, மன்னிக்கவும், எதில் போகிறார், 20 மீட்டர் per செகண்டில் தானே ஏ போகிறாரு, அப்படிதானே கொடுத்துருந்தாங்க. இது வேறு முறையில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பி வந்து எந்த வேகத்தில் போகிறாரு, பி இஸ் அட் 10 மீட்டர் per செகண்ட். சரியா, இப்போது வேறு டைம் நம்ம எடுத்துக்குவோம். வேறு டைமில் நம்ம அடுத்த டைமில் உள்ள ஃபோட்டோவில் பார்க்கும்போது 3rd செகண்டில் தானே மீட் பண்ணுறாங்க. அதான் நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 3rd செகண்டில் ஏ எங்கே போயிருக்கோம், இந்த இடத்துல இருந்து 1, 2, 3. அங்கே எந்த செகண்டில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க, 3rd செகண்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ போயிருப்பாங்க, 10, 20, 30, 40. 40ல் தானே மீட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் ராங், சாரி, ஏ எந்த வேகத்தில் போகிறாங்க, ஏ வந்து 20 மீட்டர் per செகண்ட் அப்படி தானே போகிறாங்க. 20 மீட்டர் per செகண்டில் தான் போகும்போது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 20 தாவறாரு. 20, அடுத்த ஒரு 20, அடுத்த ஒரு 20. இது 3rd செகண்டில் உள்ள ஃபோட்டோ. இது 3rd செகண்டில் உள்ள ஃபோட்டோ, கீழே உள்ள ஃபோட்டோ. அப்படின்னா இந்த இடத்துல ஏ இருக்கும். அப்படின்னா இது எங்கே இருக்கும், பி வந்து முதல்ல எங்கேருந்து பயணத்தை ஆரம்பிக்குது, 40ல் ஆரம்பிக்குது. அவர் எவ்வளோ வேகத்தில் போகிறாரு, 10 மீட்டர் per செகண்ட், ஒரு நொடிக்கு 10 மீட்டர். அப்படின்னா ஃபஸ்ட் நொடியில் எங்கே இருப்பார், செகண்ட் நொடியில் எங்கே இருப்பார், தேர்ட் நொடியில் 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. ஸோ தே ஷேர் த சேம் கோஆர்டினேட். இங்கேருந்து பார்த்தா, ஆரிஜின்லேருந்து பார்த்தா தே ஷேர் த சேம் கோஆர்டினேட். ஸோ அதை நான் எப்படி எழுதலாம், ஸோ இதை ஷேர் த சேம் கோஆர்டினேட். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டி ஸ்டாருங்கிற டைம் வந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். நான் இது ஏன் சேம் கோஆர்டினேட்டுங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தே வில் ஹேவ் த சேம் எக்ஸ். நம்ம தெரியாத மாதிரியே ஆரம்பிப்போம், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டி ஸ்டாரில் தான் ரெண்டுமே இணையுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டி இருக்கிற இடத்துல டி ஸ்டார் போட்டுக்க போகிறோம்.
நம்ம டி ஸ்டார் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவேஷன் வச்சு. போலாமா? ரெண்டுத்துமே ஒரே எக்ஸ் தானே, சேம் எக்ஸ் அப்படி தான் இங்கே எழுதியிருக்கோம். இதான் ஈக்குவேஷன். வாட் இஸ் திஸ்? தே மீட். இட்ஸ் த பாயிண்ட் அட் தே மீட் the coordinate they meet. இது the coordinate at they meet, the time at they meet. ஸோ எழுதுங்க பார்ப்போம். ஸோ 40 மீட்டர் ப்ளஸ் விபியோட வேகம் 10 மீட்டர் per second டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் ப்ளஸ் 20 மீட்டர் per second by t into multiplied with t star. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்? ரீஅரேஞ்சிங் டி ஸ்டார் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் டி ஸ்டார்? டி ஸ்டார் இஸ் த டைம் வேர் தே மீட். இந்த ப்ளஸ் 10 அங்கே போச்சுன்னா இட் இஸ் பிகம்ஸ் -10. 40 மீட்டர் minus 10 மீட்டர் 30 மீட்டர் 30 மீட்டர். ஸோ இஃப் ஐ பிரிங் அதான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 20 மீட்டர் per second multiplied with t star minus 10 meter per second multiplied with t star. So 20 minus 10, 20 t star minus 10 t star, it is 10 t star. So this is 10 t star. So 20 na we'll write it 10. So 40 meter minus 10 meter 30 meter. So t star equal to n. What is t star? I'll write it on the next page. T star equal to 30 meter by 10 meter per second. So the answer is what? So meter divided by meter per second is second. So the time is எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ தேர்ட் செகண்ட் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது 2 ஈக்குவேஷனில் போட்டாலும் என்ன ஆன்சர் வரணும்? நல்லா யோசிச்சு பாரு. அது எந்த பொசிஷனில் மீட் ஆனாங்கன்னு வரணும். ஏதாவது ஒன்றில் போடுங்க. நான் பியில் போட்டு காமிக்கேன். பியில் போட்டால் என்ன வருது? பி எங்கே ஆரம்பிக்குது? 40 மீட்டரில் ஆரம்பிக்குது. 40 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் per second multiplied with t star என்ன 3 seconds. ஸோ எங்கே மீட் பண்ணுது? 70 வருது எனக்கு. எஸ் 70 தான். இவரும் 70 இதெல்லாம் மீட் ஆகுது. நான் தப்பாக எழுதிட்டுருக்கேன். தே மீட் அட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக பார்த்தீங்கன்னா தே மீட் அட் லொக்கேஷன் 70. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தே மீட் அட் 70. ஆமாம், இந்த இடத்துல 70ல் மீட் பண்ணுது. எஸ், நான் கிராஃபில் இருந்து டேட்டாவை தப்பாக எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு சொல்லும்போது தப்பாக எழுதிட்டேன். ஸோ தே மீட் அட் எங்கே இருக்குது? இங்கே இது ஹியர் செகண்ட்ஸ் கெட் கேன்சல்ஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? second get cancels. So 40 meter plus 10 meter into 3 30 meter. So they meet at 70 meter. Their x coordinate is 70 meter. Is it okay? Fine. The last no முடிக்க போறோம். They meet at 70 meter. xb 70 மீட்டர்னு வந்துச்சு அட் தேர்ட் செகண்டில். எக்ஸ்ஏவும் எவ்வளோ தான் இருக்க போகுது? தேர்ட் செகண்டில் 70 மீட்டர். அதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல. அப்போ நான் இங்கே தப்பாக சொல்லிட்டேன். இந்த படம் வரையும் பொழுது அது 70 மீட்டரில் இருக்கும். இந்த படத்தில் 10 20 30 40 50 60 70. யா, we are at 70. டைம் 3 ஃபோட்டோவில் 70ல் இருக்குது. Is it okay? Okay, good. So இப்போ நம்ம at this instant எந்த இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது they are at both are at position 70 meter. Thus the object A overtakes object B at this time. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுது? overtake பண்ண போகுது. சரி, VB with respect to VA என்ன? What is VB with respect to VA? VA with respect to VB. இந்த கேஸ் 2, இது கேஸ் 2. உங்கள் ஆன்சர் என்னன்னு கொடுங்க பார்ப்போம். ஸோ VB with respect to VA என்ன?
இந்த கமெண்ட்டில் கொடுங்கண்ணே, இது நீங்களே பண்ணிடலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் த வேல்யூஸ். விபி என்ன? விபி இஸ் ஃபார் கேஸ் 2ன்னு எழுதி போடுங்கண்ணே குரூப் கீழே கமெண்ட்டில். ஃபார் கேஸ் 2 விபி அண்ட் விஏ. ஓகே, இப்போ லாஸ்ட் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ தட் வில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிடலாம். ஸோ தட் கம்மிங் லாஸ்ட் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தி தான், பட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இது நம்ம வேறு ஒரு மெத்தடில் கூட, நம்ம போனதில் வேறு மெத்தடில் போட்டு அதில் வேறு மெத்தடில் போட்டு வில் கம்ப்ளீட் இட். Suppose VA and VB are opposite signs. Case C, opposite signs. For example, if in the object above example, object A is moving in 20 meter per second, A வந்து 20 meter per second, அதே எக்ஸாம்பிள் தான், போனதில் கொடுத்த அதே தான். அண்ட் they are starting at 10 meter. போனதில் எதுவும் ஆப்ஜெக்ட் A பற்றி உள்ள தகவல் எதுவும் மாற்றலை. ஆனால் இந்த தடவை ஆப்ஜெக்ட் B என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் B is starting from 40 மீட்டர், 40 மீட்டரில் ஆரம்பிக்குது. ஆப்ஜெக்ட் B எங்கே மூவ் ஆகுதான்? -10 மூவ் ஆகுதான். ஃபார்வேர்டில் மூவ் ஆகாமல் இப்போ பேக்வேர்டில் மூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க, நெகட்டிவில். இப்போ எதாவது சந்திக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தே மீட். எந்த இடத்துல மீட் ஆகுதான்? த ஆப்ஜெக்ட் மீட்ஸ் அட் 1 செகண்ட். 1 செகண்டில் மீட் ஆகிறோம். போனதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருந்ததுனால 3 செகண்டில் மீட் ஆனாங்க. இப்போ இவர் எதிரில் ட்ராவல் ஆகிறாரு. எதிரில் ட்ராவல் ஆகிறதுனால என்னது? தி மீட் அட் 1 செகண்ட். இப்போ விபி மைனஸ் விஏ, இப்போ ஆப்போசிட்டில் ட்ராவல் ஆகும்போது நம்ம என்ன வெலாசிட்டி போடணும்னா, இது வெலாசிட்டி ஒரு ஸ்கேலர் ஒரு வெக்டர். இது 1 டைமென்ஷனால வெக்டர்லாம் நம்ம போடலை. ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிறதுனால விஏ முதல் விபி நமக்கு என்னது? விபி இஸ் 10 மீட்டர் per செகண்ட். எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது? மைனஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. விஏ வந்து என்ன? 20 மீட்டர் per செகண்ட். எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது? ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஸோ இதை நம்ம டினோட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டு ஆப்போசிட்டில் வேறு குணாதிசயங்கள். ஸோ இங்கே நான் ப்ளஸ் போடுறேன், இந்த இடத்துல மைனஸ் போடுறேன். போனதுலலாம் ஏன் சார் இது போடலை அப்படின்னு கேட்கலாம். போனதெல்லாம் தேவைப்படலை, ரெண்டுமே எல்லாமே ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருந்ததுனால தெர் வாஸ் நோ நீட். இப்போ இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆக்கணும். அதுவும் போன இதுவும் ஒன்று கிடையாது. இப்போ அதே இதை எடுத்து அந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னு வச்சுக்கோ, தப்பான மறுபடியும் 3 தான் வந்து நிற்கும். ஆனால் இது 3ஆவது செகண்டில் மீட் பண்ணுறாங்க. இல்லை, இது எத்தனாவது செகண்டில் மீட் பண்ணுறாங்க? இது வந்து 1ஆவது செகண்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால இட் இஸ் இங்கே ஒரு மைனஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ கேஸ் சிக்கான விபி ஈக்குவேஷன் என்னடா இருக்கும்? விபி ஈக்குவேஷன் என்ன? அதே 40 மீட்டர் தான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகுது. -10 மீட்டர் per செகண்ட் டி. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஹவு வில் யூ ஃபைண்ட் தே இன்டர்செக்ட்? ரெண்டு சந்திக்கக்கூடிய இடத்த வந்து அந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி தானே? அதை எப்படி எடுப்பீங்க? தே மீட் அட் அ டைம் டி ஸ்டார்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஈக்குவேஷன்? எக்ஸ்பி டி ஸ்டார், எக்ஸ்ஏ டி ஸ்டார் அப்படி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு வேறு ஈக்குவேஷன், கேஸ் 2க்கு வேறு ஈக்குவேஷன். எக்ஸ்பி என்ன? 40 மீட்டர் -10 மீட்டர் per செகண்ட். தே மீட் அட் த டைம் டி ஸ்டார். அப்புறம் எக்ஸ்ஏ என்ன? 10 மீட்டர். தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் ஏ ட்ராவல் ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் per செகண்ட் அண்ட் தே மீட் அட் டி ஸ்டார். இந்த ரெண்டுத்தையும் போட்டு இப்போ இது கேஸ் எதுக்கு? கேஸ் சிக்கு. கேஸ் சிக்கு இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டி ஸ்டார் கண்டுபிடிங்க. டி ஸ்டார் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 செகண்டில் வரும். ஸோ இதை வேறு மாதிரி கூட அப்ரோச் பண்ணலாம். எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சு இந்த ஆன்சர் 1 வருதான்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன? ஏஎக்ஸ்பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அட் எனி டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்பி at time 0 minus XA at time 0. இதை நான் எப்படி எழுதலாம்? how will I write? நம்ம ஷார்ட் என்ன எழுதணும்னா XB with respect to A at time 0. சரியா? ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குது டைம் 0ல, ப்ளஸ் VB with respect to A multiplied with any time T. So VB minus VB with respect to A என்ன? what is VB with respect to A? So VB minus VA. So VB எவ்வளவு? VB is
minus 10 meter per second. VA is எவ்வளவு minus 20 meter per second. So total எவ்வளவு வரும் VB minus VA is 30 meter per second. Minus 30 meter per second. Okay. So minus 30 meter per second. So VB minus VB with respect to A என்ன எழுதலாம் அல்ல VBA எழுதலாம். What is this answer? Minus 30 meter per second. Okay. So minus 30 meter per second எழுதியாச்சு. I will have it here. So what is the initial position? B க்கும் A க்கும் ஆரம்பத்தில் எவ்வளோ கேப் இருந்துச்சு முதல்ல V க்கும் B க்கும் A க்கும் எவ்வளோ கேப் இருந்துச்சு டைம் 0ல டைம் 0ல இங்கே கேப் என்ன டைம் 0ல XB எங்கே இருக்குது 40 மீட்டரில் இருக்குது 40 மீட்டரில் இருந்துச்சு XA எவ்வளோ இருந்துச்சு டைம் 0ல 10 மீட்டரில் இருந்துச்சு ஸோ த இனிஷியல் கேப் இஸ் 30 மீட்டர் அப்படி தானே ஸோ த இனிஷியல் கேப் இஸ் 30 மீட்டர் நம்ம அப்பனா இங்கே எழுதுனா எனக்கு என்ன வரும் ஸோ அட் டைம் 0 B with respect to A is 30 மீட்டர் hope it is clear. ஸோ இதான் எந்தது தேர்ட் கேஸுக்கான அந்த ரிலேட்டிவ் ஈக்குவேஷன் ரிலேட்டிவ் பொசிஷன் ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் 30 மீட்டர் பொசிஷன் ஆஃப் B with respect to A at any time t அதான் இந்த ஈக்குவேஷன் ஃபார் கேஸ் C for case C என்ன for case C position of B with respect to A at any time t is equal to என்ன அர்த்தம் 30 meter minus 30 meter per second t இதில் இருந்தால் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் t star என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் how can I find xB with respect to A at time t star is equal to என்ன வரப்போகுது 30 meter minus 30 meter per second multiplied with t star சரியா இப்போ t star டைமில் ரெண்டுத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் என்ன xB minus xa at t star 0 மீட்டர் ஸோ 0 மீட்டர்னு இங்கே எழுதிக்கலாம் கரெக்டாக ரெண்டுத்துக்கு இடையில கேப் இருக்குமா at t star ரெண்டுத்துக்குமே ஒரே கோஆர்டினேட் தானே அதனால 0 ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் ப்ளஸ் 30 when it goes there minus 30 மீட்டர் ஈக்குவல் டு நல்ல தீவிரமாக கவனிச்சாதான் இந்த டாபிக் நல்லா புரியும் அண்ட் மல்டிப்ளைடு வித் டி ஸ்டார் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் திஸ் கேன்சல்ஸ் 0 கேன்சல்ஸ் மீட்டர் கேன்சல்ஸ் ஸோ 3 கேன்சல்ஸ் ஸோ டி ஸ்டார் இஸ் 1 செகண்ட் சரியா எந்த பொசிஷன் இதில் எடுத்து போடுங்க யூ வில் கெட் த ஈக்குவேஷன் எந்த இதில் போடணும் யூ சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல எக்ஸ் கேசிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல விரோட ஈக்குவேஷன் கேசியோட எக்ஸ் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஸோ பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் அட் டைம் டி ஸ்டார் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன பி வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் அதுதான் வெறும் எக்ஸ்பின்னு எழுதியிருப்போம் என்னடா டி ஸ்டாரில் போட்டிங்கன்னா ஸோ முதல்ல எங்கே இருக்குது நம்ம போனதில் பிக்கு தானே போட்டோம் அந்த ஏக்கு போடுமா ஸோ ஏ போட்டால் ஸோ இட் இஸ் அட் ஏ முதல்ல எந்த டைமில் எந்த லொக்கேஷனில் இருந்துச்சு ஏ இஸ் அட் லொக்கேஷன் 10 மீட்டர் முதல்ல ஸோ 10 மீட்டர் எந்த வேகத்தில் போகுது ப்ளஸ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு என்ன வெலாசிட்டி 20 மீட்டர் per செகண்ட் அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு இட் வாஸ் ஏ வாஸ் கோயிங் அட் 20 மீட்டர் per செகண்ட் at which time they met at which time 1 second they met 1 second they met so என்ன கேன்சல் ஆயிரும் second get cancels so what will be your thing 10 meter plus 20 meter it is 30 meter நம்ம 30வது மீட்டரில் சந்திக்கிறாங்க எத்தனாவது நொடியில் சந்திச்சாங்க அந்த கிராஃபில் பார்க்குறீங்களா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 30வது மீட்டராக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி வேறு வகையில் எப்படிலாம் அந்த கேள்வியை நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறது தான் இதில் நான் கொடுத்தேன் இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் டு பி ஃப்ராங்க் 1க்கு 3 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் யூ வில் கெட் த பாயிண்ட் ஸோ when they meet ரொம்ப இம்பார்ட்டண்டான இது கூட நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும் எனக்குமே டைம் எடுத்துச்சு இட் வாஸ் ரொம்ப கஷ்டம்தான் பட் ஈஸி தான் பட் ஒரு டைம் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி போலாமா ஸோ வாட் இஸ் விபி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ லாஸ்ட் முடிக்கிறோம் விபி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் minus 30 மீட்டர் per செகண்ட் VA with respect to B is 30 மாற்றி எழுதணும் சைனை மாற்றிக்கிட்டா போதும் in this case the magnitude of
VB with respect to A and VA with respect to B is என்னது 30 meter per second. ஓகே, இங்கே பாருங்க நம்ம என்ன பார்த்தோம், VA with respect to B நான் இங்கே எழுதணும், VA with respect to B. ஸோ VA with respect to B is -30 அப்படி தான் நம்ம எழுதியிருந்தோம் இந்த தேர்ட் கேஸுக்கு. ஸோ VB with respect to A, VB with respect to A என்ன, it was -30 meter per second. The minus denotes direction because it's a vector. Velocity is a vector. So VA minus VA with respect to B is மாற்றி எழுதுனா போதும், ஸ்வாப் பண்ணால் போதும். ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் சேம். மேக்னிடியூட்னா மதிப்பு சேம். இதுவாக மதிப்பை வந்து இதை மாதிரி ஒரு ரெண்டு அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரெண்டு லைன் போட்டால் நம்பர் மட்டும் எழுதுனா போதும். ரெண்டுத்துக்கும் ஒரே நம்பர் தானே, ஒரே நம்பர். their magnitude are same. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ their magnitude are same. magnitude, the magnitude are same. relative velocity ஓட magnitude சமம். relative velocity ஓட magnitude சமம். magnitude is equal to இது. the magnitude is greater than magnitude of A. மதிப்பில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகம், velocity of A க்கும் velocity of B க்கும். velocity of A என்ன, velocity of A 20 meter per second. velocity of B என்ன, -10 meter per second. velocity, magnitude of velocity A என்ன, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, 20 meter per second. magnitude of velocity B என்ன, வெறும் 10 meter per second. ஸோ யாரோட மேக்னிடியூடு வந்து சேம், இங்கு அதிகம். magnitude of velocity A is greater than magnitude of velocity B. ஓகே, அது கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்ன ஆகுதான், we get such kind of things. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆகுது. ஸோ if the object under consideration are two trains, then for a person sitting on either of the two, the other train seems to be going very fast. ரெண்டுத்துக்கும் இடையில என்ன அர்த்தம், எதில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துருக்கீங்க, இல்லை பஸ்ஸில் கூட உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போயிட்டுருக்கீங்க. இன்னொரு பஸ் ரொம்ப வேகமாக உங்களை விட வேகமாக எதிர் திசையில் போச்சுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, எட்டி பார்த்துருந்தா என்ன ஆகும், சர் அப்படின்னு வேகமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுமா? அந்த ஃபீலிங் தான் என்னது, இந்த -30 meter per second. ஆப்போசிட்டில் அதிகமாக. ஆனால் நீங்கள் இதில் தான் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் 20ல் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் 10ல் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருந்தாலும் ஆனால் எதிர் திசையில் போகும்போது கம்மியான வேகத்தில் நீங்களே அதிகமான வேகத்தில் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, பயங்கர வேகமாக அது போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, சிறுக்குன்னு கிராஸ் பண்ணுற மாதிரி. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ note that equation 3.14, equation 3.14 are valid even if VA and VB represents instantaneous velocity. ஓகே, VA and VB represents. இப்போ நம்ம இங்கே எல்லாமே ஆவரேஜ் வெலாசிட்டி தானே முதல்ல எடுக்கும்போது என்ன ஆரம்பித்தோம், ஈக்குவேஷன் ஆரம்பிக்கும் போது the given is a uniform motion ஆவரேஜ் வெலாசிட்டி தானே ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு மட்டும் இல்லை, இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் இந்த ஈக்குவேஷன் வேலை செய்யும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு டைமுக்குமே இந்த ஈக்குவேஷன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. ஸோ வி ஹவ் டன் அ விகரஸ் டிஸ்கஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த வென். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். See you then in the next video. நன்றி.